பேட்டனை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இது ஒரு கிட்டன் வயசே பார்த்துட்டீங்க அப்படின்னா 1L வந்துடுங்க. இப்போ கேஜிக்குள்ளே போட்டனால ஒரே சவுண்டு, அதனால தான் எடுத்து வெளியில் விட்டுருக்கிறது. என் நேம் சூரிய பிரகாஷ், கொடிங்கூர் மாதவரம்ல இருந்து வரும், சென்னை மாதவரம். நேம் வந்து ஸ்னோஃபி, பிரீட் வந்து கிளாசிக் லாங்கர். இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோல வராங்க. 1 இயர் ஆகுது. ஃபீமேல் வேற எதுவும் இது பண்ண மாட்டாங்க. க்ரூமிங் மட்டும் தான். க்ரூமிங் பார்ப்பாங்க, அப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. எப்படி கேட்டை மெயின்டைன் பண்ணுறோம், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையா, அதெல்லாம் இது பெங்கால் பிரீடுங்க சார். இது ஆக்சுவல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியன் மியூவுக்கும் இதுக்கும் கிராஸ் பண்ணி இது ஆனது தான் இந்த ப்ரீடு. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பேட்டனை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நார்மல் நமக்கு ஃபுட்ஸு வந்து நார்மல் ஃபுட்ஸு, கேட் ஃபுட்ஸும் ப்ளஸ் மீட் கொடுத்தாவே போதும். க்ரூமிங்கு இது எல்லாமே ரொம்ப கம்மி தான் இது. ஸோ ஈஸி டு மெயின்டெனன்ஸ் இந்த பெங்கால் கேட். ஆமாம். கிட்டனில் வந்து ஆக்சுவல் பெங்களூரில் வந்து பெஸ்ட் இன் ஷோ வாங்குச்சு. ஆமாம். லாஸ்ட் இயர் சென்னை ஷோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ரிங்கில் வந்து பெஸ்ட் இன் ஷோ. இப்போ இந்த வருஷம் கலந்து போன வாரம் பெங்களூரில் வந்து ஸ்பெஷாலிட்டி ரிங்கில் அடல்ட் வின்னரு 4th பெஸ்ட் இன் ஷோ. இப்போ இன்னைக்கு சென்னையில் மீட் பண்ணோம். பார்ப்போம் சார், பெஸ்ட் தான். நம்ம ட்ரை பண்ணுறோம். ஜட்ஜஸ்ஸு ப்ளஸ் அங்கே நின்று கரெக்டாக இது பண்ணணும். இது ஆக்சுவல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெடி பண்ணலாம் ஒன்றும் இல்லை சார். பராமரிக்கிறது அது ஷோக்காகலாம் ஸ்பெஷல் கிடையாது. எப்பயும் கொடுக்குற மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபுட்டு, அதுக்கான பாத்திங்கு ப்ளஸ் கால்சியம் டானிக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது எப்பயுமே இதாக இருக்கும். இது ஆக்சுவல் லிட்டர்மெண்ட் ஆன ஃபீமேலு. ஸோ கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கா. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வெயிட்டே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க சார். எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், பெர்ஷியன்லேயே எக்ஸ்ட்ரீம் பஞ்சு. இது வந்து ஃபீமேல் கிட்டன். இது 4.5 months கிட்டன்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்குங்க. இதோட மதர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்சுவல் லாஸ்ட் இயர் வந்து வின்னரு. இது வந்து மேல் கிட்டனு. இதோட ஃபாதர் மதர்லாம் வந்து பெர்ஷியன் எக்ஸ்ட்ரீம் பஞ்சு, பெரிய லைனேஜ். இது ரொம்ப காஸ்ட்லியான ப்ரீடு. இது ஒரு கிட்டன் ப்ரைஸே பார்த்துட்டிங்க அப்படின்னா 1L வந்துடுங்க. இது லாஸ்ட் வீக் பெங்களூரில் பெஸ்ட் கிட்டன் வாங்குச்சுங்க. ரிசர்வ் கிட்டன் வாங்குச்சு. இப்போ இந்த சென்னை ஷோக்கு வந்துருக்கு. லீடிங்கில் இருக்கிறான். இப்போ லாஸ்ட்டு பெங்களூர் ஷோவில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்தான் ஓரின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் நடக்கக்கூடிய FCI ஷோவில் இவன் தான் ஃபஸ்ட்டு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, இவன் தான் லீடிங். இவர் வந்து சாம்பியன் நவாப் சொல்லிட்டு. நவாப் சார் நேமு, நவாப். இவர் வந்து சாம்பியன். இந்த வருஷமும் சாம்பியனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் இயரும் சாம்பியன். இது சாம்பியன்னா எல்லா ஷோலையும் ஃபஸ்ட்டு இவர். பெர்ஷியன்ல எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், CFA ரெஜிஸ்டர் கேட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஹாய், என்னோட நேம் தரணி, குடில் கேட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். ஆல்ரெடி நம்ம ஐக்கி பெட்ல எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம FCIயோட இன்டர்நேஷனல் கேட் ஷோவில் இருக்கோம். ஸோ ஒரு இனிஷியேட்டிவாக நான் வந்து இந்தி ப்ரீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவங்களோட பேர் ஆரா, உள்ளே இருக்க ஒரு பேர் காளி. ஆல்மோஸ்ட் 2 years இவங்க 2 பேரும் என்னோட பேபிஸ். ஸோ ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஷோவில் வந்து இண்டிமோ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு ஹோப் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஃபுட்டு, லிட்டரு, கேட்ஸோட டயட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே உங்களுக்கு கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வருஷம்னாலும் அப்கமிங் இயர்ஸில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னோட நேம் வந்து முகமது ஹுசைன். நான் குளத்தூர்லேருந்து ஈஷன் போர்ஷன் சொல்லிட்டு ஈஷன் கேட்ரிங் வச்சுருக்கோம். ஸோ நான் ஒரு 12 years கேட் வளர்த்துட்ருக்கேன். 12 years கேட் வளர்த்துட்ருக்கோம்.
இந்த ஷோ வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. இப்போதான் கொண்டு வந்திருக்கேன். சென்னையில் இது வரைக்கும் 3rd ஷோ நடக்குது. 2 ஷோ என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இது 3rd ஷோ. இப்போதான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இவங்க நல்லா நடத்திட்டு இருக்காங்க. FCI வந்து நல்லா நடத்திட்டு இருக்காங்க. போர்ஷன்ல வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் ஃபேஸ் சொல்லுவாங்க. டார்டிஷ் ஷேட். இந்த கலர் வந்து டார்டிஷ் ஷேட். இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் பை கலர் சொல்லுவாங்க. இவ பேர் ஹனி. இவங்க பேர் வந்து டாம். அவ வந்து சிம்பா. இவங்க சிம்பா. ஏஜ் வந்து 1 இயர் ஆகுது. ரெகுலராகவே இவங்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்களோட ஆட்டிடியூட் கிளியர். ஷோக்குன்னு நம்ம ரெடி பண்றது இல்லை. ரெகுலராகவே க்ரூமிங் பண்ணணும். எப்பயுமே க்ரூமிங் மஸ்ட்டு. ஐ கிளீனிங் பண்ணணும், இயர்ஸ் கிளீன் பண்ணணும், நெயில்ஸ் கிளிப் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பசங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப ஹெவி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பண்ணும். எது ஆக்சுவலாக வின்னிங்காக கொண்டு வரல, மக்களுக்கு காட்டணும் கேட்ல இவ்வளோ விஷயம் இருக்குன்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம். வின்னிங்ன்றது எல்லாம் வந்து செகண்டரி. இவங்க பயப்பட மாட்டாங்க. இவங்க கேஜ்குள்ளேயே நாங்கள் வீட்டில் போட மாட்டோம். இப்போ கேஜுக்குள்ளே போட்டனால ஒரே சவுண்டு, அதனால தான் எடுத்து வெளியில் விட்டுருக்கிறது. இவங்க வந்து வீட்லேயும் வெளியில தான் இருப்பாங்க. கேஜ் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். வளங்க எப்பயுமே ஒரு பெட்ஸ் வீட்டில் இருக்கிறது நல்லது தானே. பசங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோ கேம்ஸ்னு இருக்கிறாங்க. ஒரு பெட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது அவங்களோட மைண்ட் செட் அதில் போகும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே வீடியோ கேம்ஸில் அதிகமாக இருக்காங்க. பெட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ வீட்டில் ஒரு பெட்ஸ் இருக்கிறது நல்லது தானே. மைண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் ஆகும். நம்மளோட டிப்ரெஷன்ஸ் கண்டிப்பாக குறையும் ஒரு பெட்டு இருக்கிறதுனால. ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம குழந்தைங்க மாதிரி நினைச்சோம்னா எல்லாமே ஈஸி தான். அதை வந்து பெட்டா நினைக்கூடாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓட்டுறவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி. அவ்வளோதான். நம்ம பசங்களை வளர்க்குறது கஷ்டப்படுவோமா, ஹாப்பியாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான். என் பேர் சாந்தகுமார். நான் சென்னை மேடவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இது வந்து பெர்சியன் கேட். இது பேர் ஷேடோ. ப்ளூ டேபிங்கிற ஒரு வெரைட்டியில் சேர்ந்தது. எனக்கு 4.5 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. நாங்கள் இந்த பெட்ரோலை வந்து 2வது டைப்பாக கலந்துக்கிறோம். லாஸ்ட் டைம் வந்து டாப் 10ல் வந்து இது பண்ணிட்டாரு. இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. வீட்டில் வந்து நாங்கள் ப்ரீடர் கிடையாது. நாங்கள் வந்து பெட்டுங்கிறதால வீட்டில் ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இது டாப் 10ல் வந்தான். லாஸ்ட் டைம் வந்து டாப் 10ல் வந்தார். இது பேர் டால் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆரம்பத்தில் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து எல்லாருமே கேட் வந்து கொஞ்சம் பப்ளிக்காக பார்த்தா கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக தான் வந்து அவங்களுக்கு சரியாகும். இப்பயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காங்க. ஏன்னா பப்ளிக்காக அவங்க நேச்சு கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. வீட்டுள்ளே இருக்கிறதால